सरदार गुरप्रीत सिंह फ्रॉम पंजाब। इनका सेवा इनाम का हकदार है। धन्यवाद सरदार जी। गिव अ बिग हैंड। अब मैं तमिलनाडु से नॉवेलिस्ट मिस्टर A.P. नारायणकिली को स्टेज पर आमंत्रित करती हूँ। He has brought social awareness in his writing. Let us congratulate him for his best writing skill. ஐயா மன்னிக்கணும், என்ன ஒரு எழுத்தாளனா என் எழுத்தை கௌரவிக்கிறதுக்காக என்ன இங்க வரவழைச்சிருக்கீங்க. அதை நான் மதிக்கிறேன். இப்போதைக்கு இந்த விருது எனக்கு வேண்டாம். மிஸ்டர் நலங்கிள்ளி, மன்னிக்கணும் ஐயா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது அதற்கான இடம் இல்லைங்களே மிஸ்டர் நலங்கிள்ளி. நீங்க எந்த கட்சியும் சார்ந்தவங்க இல்ல, அதனாலதான் இந்த கோரிக்கை உங்க முன்னாடி இருக்கிறேன். 5 கோடி தமிழ் மக்கள் சார்பா கேட்டுக்கிறேன், தயவு செய்து நீங்க என்ன பேச அனுமதிக்கணும். आप इधर अवार्ड लेने के लिए आए हैं, भाषण देने की जरूरत नहीं है. Let him talk. ரொம்ப நன்றிங்கய்யா. நானும் உங்களை மதிக்கிறேன். இப்ப என்ன சொல்ல போறீங்க? ஐயா, எங்க தமிழ்நாட்டு ஜனங்க மட்டும் என்ன பாவத்தையா பண்ணாங்க? நியாயமா கிடைக்க வேண்டிய காவேரி தண்ணீர் எப்பயா கிடைக்கும்? ஒரு காலத்துல 489 TMC கிடைச்சிட்டு இருந்த காவேரி தண்ணீர் ஒரு சில அரசியல்வாதிங்க அவங்க சுயநலத்துக்காக கண்டுக்காம விட்டதுனால வெறும் 200 TMC குறைஞ்சு போச்சு. அதையும் இப்ப தர மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு போராட்டங்கள் அங்க நடத்தியும் இதுவரைக்கும் தமிழுடைய உரிமை மதிக்கவே இல்லை. 27 தடவை 2 அரசும் கூடி கூடி பேசுறாங்களே தவிர இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுத்த பாடில்லை. எதுக்கு எடுத்தாலும் காரணம் சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்கு கர்நாடக அரசு. இந்த நிலைமையில எங்களுக்கு உதவ வேற யார் இருக்காங்க? அதனால தாங்க நான் உங்ககிட்ட பேசுறேன். எதிரி தேசமான பாகிஸ்தானும் நம்மளும் உலக நதிநீர் ஒப்பந்தத்தை மதிச்சுதானே சிந்து நதி நீரை பங்கு போட்டுக்கிறோம். அதே மாதிரி தானே பக்கத்து தேசமான வங்காளத்துக்கு நம்ம கங்கை நதி நீரை பங்கு போட்டு கொடுக்கணும்னு தேவகோடாவை ஒப்பந்தம் போட்டிருக்காரு. எதிரி நாடு பக்கத்து நாடுக்கெல்லாம் ஒழுங்கா பிரிச்சு கொடுக்குறீங்க, எங்களுக்கு பிரிச்சு கொடுக்க மாட்டீங்களா? நாங்களும் இந்தியாக்குள்ள தானே இருக்கோம். தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் என்ன இழிச்சு வாங்களா? எனக்கு என் மக்கள், என் இனம், என் மொழி, என் மண், இத பத்தி மட்டும்தான் சிந்தனை. உலகம் பூரா இருக்கிற அத்தனை தமிழனுடைய குரலாவும் தான் இந்த இடத்துல நான் இவ்வளவு சொல்றேன். இனிமேல அவங்க ஆதாயத்துக்கு தகுந்த மாதிரி கண்டுக்காம போனா இந்தியாவுக்கே சோறு போற நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் ஒரு நாளைக்கு பாலைவனமா மாறும். தஞ்சாவூர் விவசாயியே எலிக்கரியும் நத்தக்கரியும் தேடி அலைவான். வறட்சியால எல்லாரும் பட்டி கடந்து சாவான். நோட் பண்ணீங்க. காவேரி பிரச்சனையை வெறும் ஆத்து பிரச்சனையா தான் நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. இதே காவேரி பிரச்சனையை மையமா வச்சு எதிர்காலத்துல தமிழ்நாட்டுல உரிமை போராட்டங்கள் வெடிக்கும். எந்த மாநிலத்தில் நடக்காத, யாரும் எதிர்பாராத மிகப்பெரிய பல போராட்டங்கள் முளைக்கும். முதல்ல சட்டத்துக்கு விரோதமா கட்டின அணைகளை உடைச்செறிஞ்சிட்டு காவேரி தண்ணியை திறந்து விட சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு இந்தியனா இந்த விருதை நான் உங்க காலில் விழுந்து வாங்கிக்கிறேன். அப்ப நான் இந்த விருதை வாங்குறத என் மக்களும் சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. எங்களோட உணர்வுகளை சொல்ல வாய்ப்பளிச்ச உங்களுக்கு என்னோட மக்கள் சார்பா தாழ்மையான நன்றி, வணக்கம்.